அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நாங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்றோம். பொதுவா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ல நாங்க பார்த்துருக்கோம். சும்மா 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ், அதே மாதிரி கன்வர்சேஷன் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ரிலேட்டடாக பேசியிருப்பாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஜாயின் பண்ணதுமே அவங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வரணும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது உண்மையாகவே ஆன்லைனில் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கே. இப்போ இது நான் ஜாயின் பண்ணதுமே நம்ம இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னால், இந்த மாதமே நம்மளால் $1,00,000 $1,000 அப்படி ஏர்ன் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கே. அந்த கேள்விக்கு பதில் வந்து எஸ். ஓகே, அது என்ன விஷயம்னு சொன்னால், இது வந்து ஆன்லைனில் ஆல்ரெடி அப்படி நீங்களே செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து பெரிய வெல்த் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் இப்படி ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆனால் இதை நோக்கி நிறைய பேர் நீங்கள் போகணும். அதே மாதிரி ஆல்ரெடி இது ரிலேட்டடான ஒரு ஸ்கீமில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் ஐடியாவாக தாரேன் இதை உங்கள்கிட்ட. இதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்படி நிறைய பேர் இதை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸை செய்துட்டு அவங்க பில்டப் பண்ணி எடுக்கிறாங்க. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படியான மணி மேக்கிங் ஸ்கீம்களும் ஆன்லைனில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். அது என்னங்கிறத நான் டீப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ஆன்லைனில் ஸோ நான் இதை யாருக்கு மோஸ்ட் சூட்டபிள்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு மாதம் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? $1,00,000 $1,000 $10,000 அதை நீங்களே தெரிவு செய்து எடுக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வெல் தோண்டி இருக்கணும். ஓகே, அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்கீம் தெரியணும். தெரிஞ்சிருந்தா தான் அது என்ன ஆகும், உங்களுக்கு இது சூட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த வெல்த்தை இது பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ அது சம்மந்தமாக நான் டீப்பாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஆன்லைனில் இதை எப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ட்ராகணும் ஆன்லைனில் அந்த வெல்த் இல்லாதாக்க நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி ஒன்று உருவாக்கணும். அதாவது பெசிவ் இன்கம் கான்செப்ட் இது. ஓகே, அந்த பெசிவ் இன்கம்மை நம்ம உருவாக்குற மட்டும் இல்லை, அதுக்காக நம்ம ஒர்க்கும் பண்ணணும். அப்போ அதுக்கு முதல் நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நம்ம வரணும். நான் அந்த வெல்த்துன்னு சொன்னேன், அந்த வெல்த்தை நீங்கள் இங்கேருந்து உருவாக்கி எடுக்கணும். அதுக்குரிய பேசிக் செட்டப்பை தான் நாங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். உங்களை ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னோட சொல்லி ஒரு கான்செப்ட்லையும், பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு ஒரு கான்செப்ட்லையும் உங்களை வச்சு நாங்கள் இதை பில்டப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அது நீங்கள் தேவையானங்கள் கட்டாயமாக நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேன். இது சம்மந்தமான டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவோமா. ஆன்லைன் மணி மேக்கிங்கை நாங்கள் மெயினாக 2 செக்ஷனாக பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் யார் எப்படி ஆகினாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளணும். மணி மேக்கிங் ஆரம்பத்தில் நீங்கள் என்டர் ஆகணும் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில். நீங்கள் எதை நோக்கி போகணும்னு சொன்னால், பெசிவ் இன்கம்மை நோக்கி தான் உங்களோட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகணும். காரணம் என்னென்னா, முதல்ல அந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா என்னென்னா, நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு மணியை ஏர்ன் பண்ணிட்டு போகிறது தான். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஓகே, இதுக்கு டிவைஸ் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த லேங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் இப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் அங்கே வெப்சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் லொகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும் ஜாப். அந்த ஜாப்பில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் இருக்குது. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி நம்மளோட கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி ஏர்ன் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 26வது மொபைலில் ஏர்ன் பண்ணது தான். சும்மா மொபைலில் வச்சு தான் இவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இருக்குது, ரிஸ்கே இல்லை அதில். இன்னொன்று என்னென்னா பெசிவ் இன்கம் ஸ்கீம். பெசிவ் இன்கம் ஸ்கீம்னா எப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஆக்டிவ் இல்லாத டைம்லையும் எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அப்போ இப்படியான கான்செப்டை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது. ஸோ எங்களோட கிளாஸில் நாங்கள் ரன் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த ஏஐ இமேஜ் செல் பண்ணுறது பாருங்கள். இந்த ஏஐ இமேஜஸை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த ஏஐ இமேஜ் வந்து சேல்ஸ் சேல்ஸ் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாருங்கள், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், 9th இமேஜ் இப்படின்னு இமேஜ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு சேல் ஆகும். நாங்கள் ஒரு 200 300 அப்லோட் பண்ணதுமே நாங்கள் சேல்ஸை பிடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், இதுவும் வந்து ரிஸ்க் குறை. இப்போ பெசிவ் இன்கம்னோடு சொன்னாலும் நாங்கள் தெரிவு செஞ்ச இந்த துறை இருக்குது தானே, இமேஜ் வீடியோ அப்லோட் பண்ணி, இது ரிஸ்க் குறை. இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ கான்செப்ட் எடுத்து பாருங்கள். யூடியூப் வீடியோவில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், எஸ்இஓ பண்ணணும், மெட்டா டேட்டா ஆட் பண்ணணும், இப்படின்னு நிறைய கான்செப்ட்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுனாலும் அதுக்கு டெக்னிக்கலான நாலேஜ் இருக்குது. நான் இதுன்னு சொல்லலை, நான் கம்பேரிட்டிவ்ல
இது வந்து ரிஸ்க் குறையும். இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும், அந்த ப்ராம்ப்ட் எடுத்து இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணதும் அது வந்து இமேஜை தரும். அந்த இமேஜை வந்து கென்வா யூஸ் பண்ணிட்டு நாங்கள் ஏர்ன் பண்ணுறது பாருங்கள். 13 டவுன்லோட் 90 இது வந்து டவுன்லோட் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு இமேஜே வந்து இந்த இமேஜை வந்து பாருங்கள் 6 டைம்ஸ் வந்து இது சேல் ஆகி 2 டைம் இது 1 டைம் இப்படி வந்து இது சேல் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் அப்லோட் பண்ண இதுக்கு இமேஜ் இருக்கிற இதை பாருங்கள், 489 இமேஜ் தான் இப்போ இதில் எனக்கு ப்ரொஃபைல் இருக்குது. இது 4000 இமேஜ் இருந்தால் அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து அடோபி ஸ்டாக் இதான் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்து இமேஜஸ்கள் வந்து நல்லா சேல் ஆகும். ஸோ இதுலேயும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இமேஜஸ்களை வந்து அப்லோட் பண்ணுறோம், அது வந்து சேல் ஆகும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வந்து இதுதான் பேசிவ் இன்கம். இதுவே நல்லா நம்ம உருவாக்கி வச்சுட்டோம்னு சொன்னால் அது சேல்ஸ். இப்போ நாங்கள் 100 200 300 400 இமேஜ்லேயே நமக்கு வந்து சேல்ஸ் நடக்குது தானே. இதுவே நம்ம 3000 4000 அப்லோட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் சரி. அப்போ இது ரெண்டும் இப்போ நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை தனியாக செய்யலாம், பட் பெசிவ் இன்கம் ஸ்கீமை நிறைய பேர் தனியாக செய்ய மாட்டாங்க. என்ன ரீசன் தான், இப்போ பெசிவ் இன்கம்மை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து உடனடியாக வராது. இப்போ நீங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டு இன்றைக்கி சேல்ஸ் நடக்காது. ஆனால் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இன்றைக்கி ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வித்ட்ரா பண்ணலாம். பட் வந்து பெசிவ் இன்கமில் அப்படி நடக்காது. அது எவ்வளோ காலம், இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா சேனல் ஒன்றும் அதில் உங்களுக்கு மொனிடைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 1 வருஷத்துக்கு மேலாலையெல்லாம் ரன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது இப்படி தனியாக எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் யார் ரன் ஆக மாட்டோம். அவங்களுக்கு அதை நம்ம என்ன செய்கிறோம்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கு வந்து தனியான ஒரு கோர்ஸும் பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு சேர்த்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமோட சேர்த்து பெசிவ் இல்லை. ஸ்டாண்டர்டில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஃபுல்லாக வரும், ப்ரீமியமில் ஆக்டிவ் இன்கமோட சேர்த்தே பெசிவ் இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் முழுமையாக டீச் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் ப்ரூஃப்ஸை பாருங்கள். சுமார் 3200க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குது. பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 58க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண நம்ம 6 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே 6 இயர்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் செக் பண்ணுங்கள். இது எதுவுமே ஓவர் நைட்டில் நடக்க போகிறதோ இந்த ஒரு ஷார்ட் கட் மேட்டுமே இந்த ஒரு கரண்டிஸும் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது நீங்கள் டெடிகேஷனாக இருந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். இதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஓகே, இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து இதை லேர்ன் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். அதே மாதிரி நீங்கள் என்னென்னா இந்த வெப்சைட்ஸில் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ண அன்னைக்கே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அன்னைக்கே ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணி அன்னைக்கே வித்ட்ரா பண்ணியும் எடுக்கலாம். அப்படி ஒரு கான்செப்டும் இதில் இருக்குதா. இது லக்கோ ஃபேக்கோ எந்த ஒரு இது கேரண்டிஸும் இல்லை. நீங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு சரியான கைடன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு சரியான எக்ஷன் எடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ லேப்டாப்போ எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் தேவையில்லை. ஓகே, வாட்ஸ்அப் கண்டக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு கேர்ள் ஒன்றும் அவள் வந்து அவளோட பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறா, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறா, பட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே இல்லை, ஒரு மொபைல் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா அவள் தான் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறா. மொபைலில் எந்த ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறா. அவள் என்னென்னா ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஒரு வெப்சைட்லேருந்து சில டீட்டெயிலை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதே தெரியாமல் ஜாயின் பண்ணவ ஃபியூச்சரில் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அவள் சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவள் வளர்ந்தா. அதான் அந்த டெடிகேஷன். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல் பேஸ்டு ஒர்க். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கன்சிஸ்டன்டான எஃபர்ட் கட்டாயம் இருக்கணும், ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன் இருக்கணுமா, ரியல் ரிசல்ட். இதுதான் மெயின். இப்போ ஆட்களை சேர்த்து விட்டு மணி மேக் பண்ணுற, அல்லது பை செல் பண்ணுற, ட்ரேடிங் பண்ணுற, சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுற அப்படின்னு ஒரு சொல்லி இருக்காது. நீங்கள் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனை வச்சுட்டு நீங்கள் கன்சிஸ்டண்டாக அந்த எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா இது ரியல் மணி மேக்கிங். அதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து கட்டாயம் தேவை. இங்கே ஒரு டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒன்றும் தேவையில்லை, ஒரு ஸ்மார்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மணி மேக்கிங்கை உருவாக்கி கொள்ளலாம். எந்த ஒரு காலநிலையிலும் வீட்டிலேருந்து மணி மேக் பண்ணலாம். இது ரொம்ப சூட்டபிள். ஏன்னா வெளியில் மழையோ வெயிலோ போக இயலாதோ இல்லை லாக்டவுனோ இப்போ எந்த ஒரு சூழல்னாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் மூலமாகவே வேலை செய்து வருமானம் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நாங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஏர்ன் பண்ண வைக்கலன்னு ஒரு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இவ 26வது வித்ரோவில் ஒரு ரிசீவ் பண்ணியிருக்கிறான். ஸோ இவ என்ன சொல்கிறான்னு ஒரு சொன்னால் ஸ்மால் ஸ்டெப் எவ்ரி டே டியூனிங் இன் டு பிக் ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட் மேட்டர் மோர் தென் ஸ்பீட் இஃப் யூ ஐ ஸ்டே டிசிப்ளின் அண்ட் கீப் ஒர்க்கிங் அண்ட் நம்பர் வில் கீப் க்ரோவிங் லெட்ஸ் கீப் புஷிங் டுவார்ட். ஓகே, அப்போ இவ வந்து கன்சிஸ்டண்டான அந்த பெர்ஃபார்மன்ஸை போடுறதால அவை கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன். இவ வந்து எங்களோட கிளாஸில் வைக்கிற வாய்ஸ் குறைஞ்சால் தேவை, கடும் தேவை உள்ள ஒரு ஆள்.
அப்போ அப்படியான ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூட் ஆகுது. படிக்கிற பிள்ளைகள், ஹவுஸ் ஒய்ஃப், ஃபாரின்ல இருக்கிறவங்க நான் ப்ரூஃப் காட்டுறேன், இப்படி எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்குது. மழையோ வெயிலோ நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடிய ஆப்ஷன். 6+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கேன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட் ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். 3000க்கும் மேற்பட்ட ரியல் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான். இங்கே காப்பி பேஸ்ட் வெப்சைட், டேட்டா என்ட்ரி வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ மூலமாக மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸருங்கிற கான்செப்டும் இருக்குது. இங்கே எம்எல்எமோ ட்ரேடிங்கோ எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. 100% ரிஸ்க் ஃப்ரீ தானே. டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைல் ஏர்ன் பண்ணாக்கிற ப்ரூஃப் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரீஸில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களோட ஷோர்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ, அதாவது இந்த இது கம்ப்ளீட் பண்ணுறது, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சர்வே கான்செப்ட் ஒன்று இருக்குது. சர்வேங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் அல்லது சேவை சம்மந்தமாக. ஸோ இதில் பாருங்கள், ஒரு மில்க் பவுடர் கம்பெனி. இந்த மில்க் பவுடர் கம்பெனி வந்து உங்களோட பிஹேவியரை வந்து கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறத நம்ம சர்வே இன்னொரு சொல்லுவோம். சர்வேயை ஆன்சர் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இப்படி தான் உங்களுக்கு சர்வே வரும். அந்த வீடியோ இருக்குது, அதை ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ப்ரைவேட் லைசன்ஸ் லேபிள் உள்ள பிடிஎஃப் கலெக்ஷன், அன்லிமிட்டட் பிடிஎஃப் கலெக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட், அதாவது பெக்சலில் ஃபோட்டோ மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி ரைட்டிங்கில் மணி மேக் பண்ணுறது, ஆன்லைனில் அஃபிலியேட்டில் மணி மேக் பண்ணுறது, டராஸில், அலி எக்ஸ்பிரஸில், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ப்ரீப்ளியில் மணி மேக் பண்ணுறது, இப்படி வந்து அன்லிமிட்டட் பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான். ஸோ இதை நீங்கள் தாராளமாக இது வந்து பிஎல்ஆர் பிடிஎஃப், அதாவது நீங்கள் இதை ரீசெல் பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி இதில் இருக்கிற கண்டென்ட்டை மாற்றலாம், அப்படி நீங்கள் கிவ் அவே கொடுக்கலாம், அப்படி எதுவும் செய்யலாம். இந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராதா. நாங்கள் 6+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங், டே 1லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. அதே மாதிரி க்ளீன் அண்ட் ப்ரூவன் மேட்டாக எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை. சோஷியல் மீடியாஸ் இருக்குது, மற்ற செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சிருக்கிற இதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த லிங்க் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள். ஓகே, இதில் யூடியூப் வீடியோ பயோலையும் இருக்குமா இந்த டெலிகிராம் சேனல் லிங்க். ஸோ எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருக்கும் டெலிகிராம் சேனல் லிங்காக. ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், மற்ற விஷயங்களும் இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே, ரைட். அதே போல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் நான் இங்கே ஷேர் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறியில் வர வேலைகளுக்கான பணி கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் கூகுள் வந்து நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும், இங்கே செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் எங்களோட சோஷியல் மீடியா ரிலேட்டடான இமேஜஸ்கள் வரும், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வெல் ஃபியூச்சர் அகாடமி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ஷார்ட் வீடியோ, நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் டீட்டெயில் இருக்குது, நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் தாராளமாக. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில், ஃபேஸ்புக் பயோலையும் ஃபேஸ்புக் சம்மந்தமான இது சம்மந்தமான நிறைய கண்டெக்ட் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் பயோலையும் கண்டெக்ட் இருக்குமா. ஸோ இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து செக் பண்ணிங்கன்னா எங்களை கண்டெக்ட் இருக்குது, நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பழைய ப்ரூஃப்ஸ்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் இதுவும் இருக்கும். ஸோ எதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். கூகுள் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே, இது சரியாக இருக்குது, இது எனக்கு சூட்டபிள், நான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கேன், அந்த ஆக்டிவ் பேசிவை நான் உருவாக்கி எடுக்கணும், என்னோட மொபைல் மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு சரியான கைடன்ஸ் வேணும், ஒரு ட்ரஸ்டபிள் கம்யூனிட்டி ஒன்று வேணும், ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற ரியலாக எப்படி நடக்குதுங்கிறது தெரியணும், இப்படி இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் சரியாக ரியலாக எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் நான் டிரான்ஸ்போர்ட்லாம் உங்களுக்கு இதை சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ தேவையானக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர். ஓகே, ரைட். பாருங்க, இதை வந்து நான் எப்படி சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் ஆன்லைன் ஜாப் மூலமா ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமான வழி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். என்னன்னா, இதுல கான்செப்ட் என்னன்னா, ஆன்லைன்ல ஆல்ரெடி நல்லா பிஸ்னஸ் ஆகி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப் சேனல், வெப்சைட், அதே மாதிரி எஃபி, அமேசான் எஃபிஏ,
இப்படின்னு ஒரு சொல்லி இருக்கிற அதே மாதிரி மொபைல் ஆப் இப்படியான விஷயங்களை வந்து அதோட ஓனர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட், ரெண்டு வெப்சைட்டையும் பார்த்துக்கோங்க. எம்பேஆ ஃபிளிப்பர்ஸ், அதே மாதிரி ஃபிளிப்பா. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நான் இந்த வெப்சைட்ல நான் இந்த வீடியோஸ்ல சொல்ற வெப்சைட் எல்லாமே 100% ஜென்யூன். இப்போ நீங்க இதை பார்த்துட்டு கூகுளில் போயிட்டு பைசெல் வெப்சைட்னு ஒரு சொல்லி நீங்க தேடினீங்கன்னா அங்க வர வெப்சைட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் இந்த வீடியோவில் சொல்ற இந்த வெப்சைட்லாம் நீங்க பாருங்க மிச்ச காலமா ஆன்லைன்ல இருந்து ஹை ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ் இவங்க. ஸோ அதனால நீங்க இந்த வெப்சைட்ல மட்டும்தான் நான் சொல்றதை ட்ரை பண்ணணும். ஈவன் இந்த ஃபிளிப்பாங்கிற வெப்சைட்லேயே நம்ம சில இப்படி அசட்டுகளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுல வந்து நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்கு. அதையும் நீங்க தவிர்த்து கொள்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ நான் சொல்றேன், நீங்க இதை சம்பந்தமா அனலைஸ் பண்ணி இது பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுல உங்களுக்கு வெப்சைட்டா, அமேசான் ரிலேட்டடானதா, கண்டென்ட்டா, யூடியூபா, சாஸ் பிசினஸா, இ காமர்ஸா, மார்க்கெட் பிளேஸா, அப்ஸா, கிரிப்டோவா, கேம்ஸா, அதே மாதிரி டிஜிட்டல் ஏஜென்சியா, சர்வீஸா, பிளகின்ஸா, ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட் அப்பா, இப்படி வந்து டொபைன்ஸா, இப்படியான எந்த ஒரு இதையும் நீங்க புதுசா கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி இங்க வந்து கிரியேட் ஆகி இருக்கிறத வந்து நீங்க என்ன செய்யலாம், எக்ஸஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வெப்சைட் நோட் சொல்லி கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, இந்த வெப்சைட் வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஒரு மாச ஏர்னிங் $26,000. ஒரு மாச ஏர்னிங் $26,000. இந்த $26,000 நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. சும்மா நான் 300 பேருக்கு 340 அப்படி போகுது. ஈக்குவல் $7,80,000. இது மந்த்லி வந்து இன்கம் வந்து இந்த வெப்சைட் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இவங்க கேட்கிற மணி வந்து $5,72,000. $5,72,000 நீங்க கொடுத்து இந்த வெப்சைட்டை நீங்க வாங்கினீங்கன்னா இது எவ்ரி மந்த் உங்களுக்கு $26,000 தந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு நீங்க இப்படியான ஆல்ரெடி இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்கு அசெட் கொண்டு வந்து அதுக்கு $26,000 ப்ராஃபிட் கொண்டு வரதுக்கு இதுக்குரிய அமௌண்ட் இவர் கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ் இதுக்குரிய அமௌண்ட்டை டைரக்டா கேட்காரு. சரி, இது என்ன, இது பெரிய அமௌண்டா இருக்கு, இது இன்னொரு சொன்னா நீங்க இப்படியான ஒரு ஏர்னிங்ஸ் தேடிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணுங்க. நான் லோவஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்து ஓட்டு நீங்க இது சர்ச் பண்ணாலும் நீங்க உங்களுக்கு இது $1. ஓகே, இது வந்து இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ணல. இதுல வந்து இது வந்து போயிட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம், ரெஜிஸ்டர் பண்ண போறேன். இது $1 மந்த்லி $5 வந்து இது ஜெனரேட் பண்ணுது. அப்ப இப்படியான வெப்சைட்டுகள் இப்போ சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, வெப்சைட்ல இருந்து மணி மேக் பண்ணணும். அந்த வெப்சைட்டுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கேம் மாதிரி இருக்கும் பாருங்களா. $1 ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா இதை இது பண்ணுவாங்க, ஏலம் போடுவாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் $1, இதை $1 அமௌண்ட் இது வந்து ஏலம் விடுவாங்க. இது வந்து மொனிடைசேஷன் அஃபிலியேட் சேல். அங்கே அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் மோனிடைஸ் பண்ணி அட்சென்ஸ் எடுத்து இப்படியான வேலை பார்க்காம ஆல்ரெடி இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் வந்து அட்சென்ஸுக்கு உரிய வெப்சைட்டாக தான் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் இவங்களுக்கு இதுவாகவே இது பண்ணலாம். $1 இன்னும் அட்சென்ஸ் வந்து இதுக்கு அப்ரூவ் ஆகலை. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னா அட்சென்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் என்ன செய்யலாம்னு சொன்னால் க்ரோத் பண்ணலாம். ஓகே, க்ரோத் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதுக்கு இன்னுமே பிட் வரல. இது வந்து $51 வரை செய்யலாம். அதாவது இது எப்படி நடக்கும்னா, ஒரு ஆள் வந்து வெப்சைட்டை போட்டுட்டு ஒரு டைம் பீரியட் ஒன்று கொடுப்பாரு. அந்த டைம் பீரியடுக்குள்ள நிறைய பேர் இதுக்கு நான் $2 தரேன், $10 தரேன், $5 தரேன் சொல்லி இப்படி இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி இது பண்ணதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வாங்கன்னா, இதில் யாருக்கு கூட அமௌண்ட் வருது அந்த டைமுக்குள்ள 26 நாளைக்குள்ள அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போகும். அல்லது $59 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரிங்க கிட்ஸ் ரிலேட்டடான ஒரு வெப்சைட், இதுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை, இது வந்து ஜீரோ, இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து மொனிடைசேஷன் அதில் $1. அதே மாதிரி இது வந்து அஃபிலியேட் சேல் $1 இப்படின்னு ஒரு சொல்லியிருக்கா இந்த வெப்சைட். இது நான் சொல்றேன், என்ன வெப்சைட் மட்டும் இல்லை, அமேசான் ரிலேட்டடான அமேசான் அசோசியேட், அமேசான் கேடிபி பிஸ்னஸும் இங்கே இருக்குது. அதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, இங்கே பாருங்க, அமேசான் கேடிபி டிசைன் அண்ட் ஸ்டைல். இது வந்து சும்மா $10,000 கேட்குறாங்க. மாதம் வந்து $1,000. இ காமர்ஸ், இது வந்து இ காமர்ஸ் ரிலேட்டடானது. அதே மாதிரி நீங்கள் சாஸ் பிஸ்னஸ் அண்ட் வந்து இ காமர்ஸ் யூடியூப் சாஸ் பிஸ்னஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம யூடியூப் இதில் வந்து யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூடியூப்பும் இருக்குது. ஓகே, யூடியூப்பில் பாருங்கள், இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு மாதத்துக்கு $5,000 மேக் பண்ணுது. அவர் $1,70,000 உங்கள்கிட்ட கேட்குறாரு. இது வந்து $17,000 $3,00,000 கேட்குறாரு. இவர் வந்து என்ன $2,000 மந்த்லி எடுக்கிறாரு. அதுக்கு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு $49,000 USD.
ஓகே. ஸோ இப்படி வந்து நீங்க உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க இதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேனேஜ்மென்ட் ஸ்கில், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இது இருந்தா மட்டும் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகுமா? ரைட். அதே மாரி இன்னொரு வெப்சைட் நீங்க இந்த இந்த வொர்க்க பண்றதுக்கு வந்து எம்பிஆர் ஃபிளிப்பர்ஸ். இதுல நான் லாஸ்ட்ல இன்னும் ஒரு அட்வான்ஸான ட்ரிக் ஒண்ணு சொல்றேன். இதுல நீங்க என்ன செய்யலாம்னா, இங்கேயும் வந்து பிசினஸ்கள் இன்றைக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் மந்த்லி $1,00,000 இவங்க வந்து கேட்கறாங்க. $1,000,000 $10,000,000 இது அமேசான் FBA இது வந்து $2.7 million மந்த்லி $64,000 கேட்கறாங்க. இப்படி வந்து இ-காமர்ஸ் இந்த யூடியூப் வந்து $2,00,000 கேட்காங்க. இது வந்து 7,000 மந்த்லி இது பண்ணுது. இப்படி வந்து இங்கவும் நிறைய லிஸ்டிங்ல வந்து நிறைய கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்க தாராளமா இதையும் நீங்க தேவையானாக்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாமா? ஓகே. மந்த்லி வந்து 31 இந்த இன்கம் வந்து கூடிட்டு போகுது. $90,000 மந்த்லி ப்ராஃபிட், மந்த்லி ரெவென்யூ நெட்டா உங்களுக்கு $22,000 வருது. அது வந்து ரெவென்யூ வந்து கூடிட்டே போகுது. அப்படியெல்லாம் சொல்றாங்க. இதை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒன்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஆல்ரெடி என்கிட்ட மணி இருக்கு, அதை எங்கே இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறது. இது இன்வெஸ்ட் பண்ணோடனே வந்தோடனே வாங்கி இப்படி செய்யாம ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு வெப்சைட் ரன் பண்ணா யூடியூப் சேனல் ரன் பண்ண நல்லா இருக்குன்னா இது ரொம்ப சூட்டபிளா. அதே மாதிரி இதுல இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ட்ரிக்கையும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் ஆன்லைன் மணி மேக்கிங்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரிக் தெரியுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க இது பண்ணி கொள்ளலாமா. சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா இங்க இருந்து ஒரு சேனலை பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ இது $17,000 இங்க $17,000 அதை வாங்கி இங்க லிஸ்ட் பண்றாங்க. ஒரு வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னொரு வெப்சைட்ல லிஸ்ட் பண்றாங்க ப்ராஃபிட்டை வச்சு. அப்போ விளங்குதா உங்களுக்கு? இப்போ இந்த வெப்சைட்ல இவங்க வந்து இது இப்போ 1,18,000 மந்த்லி ரெவன்யூ வரும்னு சொல்லி இதை இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க வந்து அதை லிஸ்ட் பண்றாங்க. எங்க குறை இருக்கோ அங்க வாங்கிட்டு கூட உள்ள இடத்தை இது பண்றாங்க. பொதுவாக ஃபிளிப்பாவில் குறை இருக்கும், இங்க வந்து எம்பிஆர் ஃபிளிப்பர்ஸ்ல கூட இருக்குமா. ஸோ இங்கேயும் நிறைய டைப் நீங்க அமேசான் FBA, இ-காமர்ஸ், கிரிப்டோ கரன்சி, ஹோம், வெப்சைட், லைக் அஃபிலியேட் சேல்ஸ், அஃபிலியேட் அமேசான் FBA இப்படின்னு சொல்லி இ-காமர்ஸ் அமேசான் FBA இப்படின்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் இன்கமும் இங்கவும் இருக்குமா. ஸோ இதுவும் ஹை ட்ரஸ்டபிள் வெப்சைட். தயவு செய்து இது ரெண்டையும் தவிர வேற எந்த ஒரு இதையும் நீங்க தேடி இது பண்ண வேணாமா. ஓகேயா. ஸோ தேவையானக்களை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஓவர் நைட்லேயே இதில் எனக்கு ஏர்னிங்ஸ் வேணும்னு சொன்னால் இதுதான் அது சரியான வழி. அதுக்கு இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு $54 லட்சம் கேட்குறாங்க. இந்த $54 லட்சம் அவன் இவ்வளவு காலமும் அவன் போட்டான எஃபர்ட், அந்த எஃபர்ட்டை போட நம்ம தயார் இல்லை. அவன் அந்த எஃபர்ட்டை போட்டு இது இவ்வளவுக்கு உருவாக்கி எடுத்திருக்கான். மந்த்லி $3 லட்சம் $1,00,000 வார மாதிரி அந்த எஃபர்ட்டுக்கு தான் உங்கள்கிட்ட அந்த காசு கேட்குறான். ஓகேயா. அந்த காசு இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த எஃபர்ட்டை போடுற மாதிரி இருக்கணும். ஓகேயா. ஸோ இதில் வந்து இது வந்து மெஜிக்கல் வைஸ் இல்லை, இது சரியான ரியலான கான்செப்டா. ஸோ தேவையானவங்களை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும். இந்த வெல் ஃபியூச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு கம்யூனிட்டியோட இந்த ஆன்லைனில் என்ன நடக்குது, இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் என்ன, பெசிவ் இன்கம் ஸ்கீம் என்ன பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் $122 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது பெசிவ் இன்கம் அசெட் சேல் பண்ணுறது. ஸோ இப்படியான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமை உருவாக்கி நீங்களும் இந்த பெசிவ்ல மாறணும் அப்படின்னு இருந்தால் கட்டாயம் வெல் ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.